நாங்கள் இருந்த காம்பவுண்டில் அந்த மாமிங்கெல்லாம் குடியிருந்தாங்க. அதில் மாடிக்கு போய் அங்கிருந்து ஒரு தடவை கார் உள்ளே போகும்போது மேலேருந்து பார்த்தேன் பேக் ஷாட்டு. அந்த என்ட்ரன்ஸ் போகும்போது வாத்தியாரே அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டேன். அவர் நின்று அப்படி ஷாக் ஆகி திரும்பி அப்படி பார்த்தாரு. நான் போய் மேலேருந்து கை காமிச்சேன். திரும்பி அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணுன்ற அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்டாரு. அது பார்த்துட்டாரு. எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் உங்களை மட்டும் வாரிசுன்னு அறிவிச்சதா ஒரு தகவல். என்ன வாரிசுன்னு அறிவிச்சார்? அரசியல் வாரிசா இல்லை சினிமா துறை வாரிசா? அப்போ டிசைன் பார்த்து நல்லா இருக்குன்னு அவர் திடீர்னு என்கிட்ட கேட்டார். என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை தான் நம்பியார் கெடுத்துட்டாரு. அந்த ஒரு குழந்தை. ஸோ தங்கச்சிக்கு எப்படியா லைஃப் இது பண்ணணும், அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் கதை அமைப்பு. இன்னும் 2 ரோல் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னு. இல்லை நான் டூயில் ரோல் பண்ணேன். ஒரு குழந்தை தானே அப்படின்னு. இல்லை நான் டூயில் ரோல் பண்ணேன். அது எப்படி அப்படின்னா, இல்லை நான் கதை வேறு மாதிரி. முன்ன பிஏ கூப்பிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம், நான் அவர்கிட்ட கதை கேட்கணும் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாத்தையும். எங்கள் சிஎம் ஆஃபீஸில் நடக்குதா வீட்டில்? சிஎம் ஆஃபீஸில் ஏன் கிளைமேக்ஸில் ஃபைட் வைக்கல அப்படின்னாரு. கதைக்கு ஃபைட்டு வேணுமா அப்படின்னு யோசித்தேன். லவ் ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த சுமன் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். ஒரு 2 அடியாவது அவனை அடிச்சிருக்கணும் நீ. அப்போ தான் ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு நிறைவாக இருக்கும். இவ்வளோ தப்பு பண்ண ஒரு கேரக்டரை ஒன்றும் பண்ணாமல் பனிஷ்மெண்ட் பண்ணாமல் அப்படி விட்டுறக்கூடாது. இல்லைங்க அவங்க அப்பாவே திட்டாருல்ல, இருந்தாலும் இன்னும் இவ்வளோ இன்சல்ட் பண்ணதுனால ஒரு ஹீரோவை ஆடியன்ஸுக்கு அது ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அவனை ஒரு 2 அடியாவது நீ அடிச்சிருக்கணும். ஃபைட்டு எதுக்குங்க, அவன் கரத்தை எல்லாம் தெரிஞ்ச ஆளு, ஊருக்கெல்லாம் தெரியும். கரத்தை பிளாக் பெல்ட் அப்படிங்கிறது. அது எதுக்கு அவங்க கூட ஃபைட்? அவன் பிளாக் பெல்ட்னா நீ ஹீரோயா? ஒரு ஹீரோ 10 பேர்த்து அடிக்க முடியும் தெரியுமல்ல. பாடுற மாதிரி அந்த தொகையரா ஸ்டார்ட் பண்ணுவார். மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையை எதிர்த்தவனா அப்படின்னு ஒன்று என் கூட இருக்கவங்க எல்லாருமே சார் ஒத்துக்க மாட்டாரு, தலைவருக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவார். மன்னாதி மன்னா சிம்பாலிக்கு அவரை குத்துற மாதிரி. மன்னாதி மன்னன் டைரெக்டாக அவர் மன்னாதி மன்னனையை பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையை எதிர்த்தவனா அப்படின்னு எல்லாம் வந்தால் அவர் ஃபீல் பண்ணுவார். இல்லைடா நான் என்ன சொல்ல வரேன்ப்பா, நம்பியாரன்னு ஆங்கிளில் பாருங்க, ஜார் கோச்சுக்காரனா சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அந்த மன்னாதி மன்னனையே பார்த்தவனா நான் இப்படி உட்காந்துருக்கேன், எம்ஜிஆர் இப்படி உட்காந்துருக்காரு, தொடையில் அப்படி தட்டி சிரிக்கிறாரு. அப்படி சிரிக்க ஆரம்பித்தார். பேர்பட்டவன் என்னென்னா நான் போட்டு தட்டி கடைசி வாயில் வச்சுட்டு அவர்னால அந்த சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் ஒரு நம்பியார் அப்படி பார்த்ததுங்கிறது அவருக்கு பெரிய காமெடி. இந்த லைன் எல்லாம் இப்படி போட்டு பாட்டெல்லாம் வச்சதுனால அதை ரொம்ப ரசிச்சு லைக் பண்ணேன். அதில் ஒரு ஃபைட் அப்போ வந்து நாங்கள் பேசிட்டு அந்த நம்பியார் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அப்போ அந்த ஃபைட் சீன் எப்போ எடுக்கிறோன்னா தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துருந்தா, ஏப்பா ஏதோ ஃபைட்டுன்னு பேசிட்டீங்க, என்ன ஃபைட்டு இது அப்படின்னாரு. சார் உங்களுக்கு தான் அப்படின்னு வந்தார். நீ என்கிட்ட முதல்ல வந்து சண்டையெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லி சொன்னேன். இப்போ என்ன சண்டைன்னா நீங்கள் எம்ஜிஆர் அதில் எல்லாம் நடித்து மாற வந்து அந்த மாதிரி அந்த டைப் இல்லை, இது வேறு மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு ஃபைட் வருதுண்ணே அப்படின்னு சொல்லி. சரியா சண்டை போடுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. அவர் முதல்ல போனோன்னுமே சிரிச்சுக்கிட்டு கேட்டது என்ன படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னையுமே, ஏப்பா நான் எம்ஜிஆர்கிட்ட அடி வாங்கன்னு பார்த்தாது, சிவாஜிகிட்ட அடி வாங்கன்னு பார்த்து உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்கணும் பையா, இன்னைக்கு வந்து போய் உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்கணுமா அப்படின்னு அண்ணன் அந்த மாதிரி வெளியே. எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பொன்மனச்செம்மல், புரட்சி நடிகர், புரட்சி தலைவர், மக்கள் திலகம், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைய அவருடைய பிறந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியாக அவர் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு நாம் கலந்துரையாடலாம். சார் வணக்கம். சார் உங்களுக்கும் வணக்கம். எம்ஜிஆர் டிவி அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.
இப்போ தான் பொங்கல் முடிஞ்சிருக்கு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரப்போகிற குடியரசு தினத்துக்கும் சேர்த்து என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி உங்களுக்கு. முதல் முறையாக எங்களுடைய எம்ஜிஆர் டிவிக்கு நேர்காணல் கொடுக்குறீங்க. பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ற பெயரை கேட்டாலே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? தமிழ்நாட்டோட திரையுலகத்தினுடைய ஒரு பொக்கிஷம், வரப்பிரசாதம் அப்படிங்கிறது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அது அன்னைக்கும் கனவாக இருந்தது, இன்றைக்கும் கனவாக இருந்துகிட்ருக்கு. என்னென்னா, அவரை எத்தனையோ பேர் பார்க்க முடியுமா, பார்த்து பேச முடியுமா, அவர்கிட்ட பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொடுப்பினையாக நினச்சிருந்தாங்க. ஈவன் நானே சின்ன வயசில் வந்து எனக்கு சினிமா அப்படின்னு சொல்லும்போது முன்னால் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு சொல்லி தியாகராஜ பாகவதர், பியூ சின்னப்பா இவங்களெல்லாம் சொல்லியிருந்தேன். பட் நமக்கு நாலேஜ் வரும்போது வந்து எங்கே பார்த்தாலும் அதிகமாக பேசப்படுறது எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் ஜெமினி கணேசன், எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ அந்த எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கிறது வந்து எல்லார் வாயிலையும் உச்சரிக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தது. அதுலேயும் எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து இன்னும் கீழே வரைக்கும் அடிமட்டத்து மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப கீழே இருக்கவங்க, எந்த படிப்பு இல்லை, எந்த இதுவும் இல்லை அப்படின்னா கூட எம்ஜிஆர்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிகிற அளவுக்கு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் ஊடுருவி இருந்தார். ஸோ அதனால் அவரை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டான ஒரு கனவாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் யாராவது வில்லேஜுகளில் இருக்கேன், நான் கோபிக்கு பக்கத்தில் வெள்ளாங்கோயில் வில்லேஜ், அங்கே லீவுக்காக போவேன். அம்மா மிட்வைஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கோட்டையில் லீவு, ஆஃப் லீவு அப்படி போவேன். அவங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களே பெரிய ஒரு அப்படியே ஒரு ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, கோயம்புத்தூர் வந்தா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஈரோடுக்கு யாராவது போயிட்டு வந்தாலே அது ஒரு பெரிய இது. இந்த பக்கம் சத்தியமங்கலம் இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஸோ ஈரோடு சக்தி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்கள அப்படி பார்ப்பாங்க ஒரு மாதிரி. பரவாயில்லப்பா அவங்கெல்லாம் டவுனுக்கு போகிறவங்க அப்படி இப்படின்னு சொல்லி, டவுன்னு கூட சொல்ல மாட்டேன், டவுனுக்கு போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழலில் யாராவது மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடனே அவர் வந்து இறங்கணுன்னே அவர் சுற்றி ஒரு கூட்டமை சேர்ந்துருவாங்க. அந்த வில்லேஜில் இருக்கிற முக்கியமான இளவல்கள், பெரியவங்க, அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பேர் சேர்ந்துருவாங்க. ஸோ எல்லோரும் சாதாரணமாக கேட்கக்கூடியது அங்கே வந்தோடனே ஒவ்வொரு கேள்வியாக ஒருத்தர் வந்து பீச் பார்த்தியா அப்படிம்பாங்க, ஒருத்தர் வந்து பீச்சுக்கு அப்புறம் வந்து இது மெயினாக எல்ஐசியை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி மிருக காட்சி இருக்காமே அது இப்படியெல்லாம் கேட்டே வருவாங்க. கடைசியாக வந்து எல்லோரும் சேர்ந்து கோரஸாக கேட்குறது எம்ஜிஆர், சிவாஜி பார்த்தியா அப்படின்னு. பார்க்கலான்னு சொன்ன, அட போயா நீ மெட்ராஸ் போய் 5 ஆச்சுன்னு உடனே சபையே கலைஞ்சிரும். ஏன்னா அந்த எம்ஜிஆர், சிவாஜியை பார்த்தா தான் எம்ஜிஆர் அவங்கள போய் அங்கே பார்த்தா தான் சென்னையில் அது மெட்ராஸ்க்கே போன மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே எல்லாம் அப்படி ஒரு பதிவு இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் விவரம் வந்துருச்சு. ஏன்னா 7th 6th 7th எல்லாம் படிக்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு ஓரளவு படிப்பு இருந்ததுனால 6 7 8 இப்படிலாம் இருக்கிறதுனால வந்து அந்த இன்னசென்ஸாக இருக்கிற ஜனங்கள், அவங்க அவங்களுடைய ஃபீலிங்கு இதெல்லாம் வந்து அடடா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுற மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் ரசிக்கிற மாதிரி இருந்தது, நகைச்சுவையாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த எம்ஜிஆர், சிவாஜி பார்த்தியா அப்படிங்கிறதுங்கிறது ஒரு கனவாக இருக்கும்போது, இப்போ நமக்கெல்லாம் கூட சிட்டியில் இருந்தால் கூட கோயம்புத்தூரில் அந்த படங்களுக்கெல்லாம் அப்போ முண்டி அடிச்சுக்கிட்டு எல்லாம் போவாங்க இல்லையா வீட்டில், வயசானவங்கலேருந்து பொம்பளைகள்லேருந்து எல்லாருமே இது. அப்புறம் எப்போ பாரு அந்த சண்டை ஒன்று நடந்துட்டு இருக்கும், எம்ஜிஆர் ரசிகனா சிவாஜி ரசிகனா இப்போ இருக்கிற மாதிரி. ஆமாம், இல்லை அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வந்தது தான். எம்ஜிஆர், சிவாஜி வந்தது தான். அது கொஞ்சம் முன்னால விட பின்னால் எம்ஜிஆர், சிவாஜி காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி தொடருது. அந்த மாதிரி வந்து அந்த கிராமங்களில் வந்து அப்படி ஒரு தாக்கம் வந்து இருந்தது. அப்போ நான் எனக்கும் கூட கோயம்புத்தூர் இருக்கும்போது நம்ம சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது நம்மனாலையும் போனால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கூட ஒரு கனவாக இருந்தது. அப்புறம் சினிமான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம், சினிமாவை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து அதுக்கப்புறமா வந்து சினிமாவுக்கான முயற்சிகள் பண்ணி அது கொஞ்சம் நிறைய அட்டெம்ப்ட் அடித்து உடனே வந்தோடனே நம்மளை யாரும் கமலை விரிச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட போகிறதில்ல.
ஸோ எல்லாத்துக்கும் உண்டான கஷ்டங்கள்ங்கிறது இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள் அதிலெல்லாம் போராடி அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு வந்தது. முதல்ல எம்ஜிஆர் எப்போ பார்க்க வாய்ப்பு கிடைச்சது? கோயம்புத்தூர்ல இருக்கும்போது ஒரு தடவை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. கோயம்புத்தூர்ல உங்களுடைய சின்ன வயசுல இந்த பள்ளி பருவத்திலே? இல்லை, அப்போ பள்ளி முடிஞ்சிருச்சு. அப்போ தான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன். +2 முடிச்சிங்களா அந்த டைமில்? +2ங்கிறது இல்லை, அப்போ 11th ஸ்டாண்டர்ட். ஓ 11th பியூசி சொல்லுவாங்களே அதுவா? அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அதுக்கப்புறம் பியூசி. ஓ அதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் வந்து 11th முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டு. 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சோன்னே தான் அப்புறம் பியூசிங்கிறது தான் காலேஜ். ஆனால் இப்போல்லாம் வந்து +1 +2 இதே காலேஜ் மாதிரி வந்துருச்சு. டிகிரிக்கு மட்டும்தான் அங்கே போகிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலேயே ஒரு நாள் ஒரு 4 கார்னர் வீதி அங்கே ஒரு உமன்ஸ் பாலிடெக்னிக் இருக்குது, அங்கேயே தான் அந்த ஜெயிலினுடைய இது வரும். அந்த 4 கார்னர் பாப்பநாயக்கம்பாளையத்தில் முக்கியமான ஒரு ஜங்ஷன். நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஜீப் வந்து நின்னது. எங்களுக்கு ஒரு 50 அடி 60 அடி டிஸ்டன்ஸில் வந்து நின்னது. ஏதோ ஒரு ஜீப் வந்திக்கன்னு சும்மா சாதாரண பார்த்து மேலே டாப் ஓப்பன் ஆச்சு. என்னடா வேன் மாதிரி இருக்குது, ஜீப் மாதிரி இருக்குது, முன்னால வேன் மாதிரி இருக்குது, என்னடா டாப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தேன். அப்படி ஒரு தேசத்தே தகன்னு அந்த கோல்டு எப்படி நீங்கள் நின்ன இடத்துல அது அன்எக்ஸ்பெக்டட் 50 அடி டிஸ்டன்ஸில் அப்படி தலை மேலே வந்தது. பார்த்தோன்னே எம்ஜிஆருங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரை பார்த்து எல்லாமே அந்த கண்ணாடி, அந்த தொப்பி, அந்த கலரோட எல்லாருமே இந்த சில்லுகளை பார்த்து எல்லாரும் மைண்ட்லேயும் ஏறி இருக்கும் இல்லையா? இல்லை வருவாருன்னு எதிர்பார்த்து நின்னீங்களா? இல்லைங்க, நாங்கள் சாதாரணமாக பேசிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வண்டி வந்தது, டகால்னு வந்து நின்னோடனே அது மேலே ஓப்பன் ஆச்சு. என்னடா மேலே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படி உள்ளேருந்து அப்படி மெல்ல சூரியோதயம் மாதிரி அப்படி மெல்ல அப்படி எம்ஜிஆர் தலை தெரியுது. எம்ஜிஆர் எல்லாருமே எம்ஜிஆர் அப்படின்னோம். நிஜம்தானா எங்களுக்குள்ளேயே ஒரு டவுட், அவர் இங்கே வர போகிறாரு, ஆனால் அவர் தான் அப்படிங்கிறதுக்குள்ளேயே எங்களை மாதிரி எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க இல்லையா? அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட் நாங்கள் பக்கத்தில் போகலாங்கிறதுக்குள்ள தப்பன்னு ஜனங்க வந்தாங்க. அப்படியே நாங்கள் வந்து 500 அடி 1000 அடி பின்னால் போயிட்டோம். எங்களை தள்ளிக்கிட்டு அப்படி முன்னால் போயிட்டோம். அப்போ வந்து எலெக்ஷன் டைமு. ஸோ பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார். அப்போ எம்ஜிஆர் திமுகவில் இருந்த டைம்? இல்லை ஏடிஎம்கே ஆரம்பிச்சிட்டார். ஓகே. எப்படி அந்த தொப்பி போட்ட எம்ஜிஆர் வந்து பெரிய பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஆர்வமோ இல்லை, அது ரொம்ப ஈடுபாடோ படிப்போ அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் எலெக்ஷனுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. அப்போ ஒருத்தன் ஏறி தலைவரை அப்படின்னு அழுதுட்டு என்னென்ன பாருங்க உங்கள் இதுக்காக இது சொன்னதுக்காக என்ன போட்டு அடிச்சிட்டாங்கன்னு அவன் பிளட்டோட கட்டியிருக்கான் தலை பேண்டேஜ் போட்டு. அவர் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சமாளம் சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கு அப்படியே அப்படி ஒரு புலகாங்கிது அவனுக்கு. அந்த அடிபட்டது இதெல்லாம் அதுக்குள்ளே ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் அவர் மைக் எடுத்துட்டு அப்புறம் அவர் பேசினார். சத்தத்தில் ஒன்றும் கேட்கல. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அது மாதிரி ஏதோ சொல்கிறாருங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சதோ ஒழிய வேறு ஒன்றுமே சொல்ல. அப்புறம் அப்படியே திப்புன்னு அப்படியே வந்ததில் வந்து பார்த்தா ரஷ் அளவு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு க்ரௌடு. நாங்கள் இன்னும் தூரமாக போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வண்டி அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு புறப்பட்டு போயிட்டாரு. முதல்ல அவர் கூட பேசின அனுபவம் அது எப்போ நடந்தது? இல்லை அதுக்கப்புறம் நான் சென்னையில் வந்து ஆற்காடு முதலி ஸ்ட்ரீட், அங்கே தான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அவருடைய ஆஃபீஸு. அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் கார் ஷெட்டு, அந்த மெக்கானிக் ஷாப்பு, அது வீடு. ஆக்சுவலாக அந்த வீட்டில் ஒரு கார் ஷெட்டில் மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தாங்க. கேரளா என் ஏஜ் பசங்க. ஓகே. அப்போ எனக்கு தங்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லாதப்போ அவங்க எனக்கு அந்த கார் ஷெட்டையும் எங்கள் தங்கிறதுக்கு அவங்க படிச்சுருக்கிறதுக்கு எனக்கு எதிர்த்தாப்புல எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய எம்ஜிஆர் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். ஆமாம். ஆனால் இப்போ வந்து பார்க்குறதுக்கு சான்ஸே இருக்காது. பெரிய கேட்டாக இருக்கும். அப்புறம் வந்தோடனே ஒரு கார் உள்ளே போயிடும். அப்புறம் வெளியிருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்படி ஒரு நாள் இது பண்ணும்போது இந்த நாங்கள் இருந்த காம்பவுண்டில் அந்த மாமிங்கெல்லாம் குடியிருந்தாங்க. அதில் மாடிக்கு போய் அங்கிருந்து ஒரு தடவை கார் உள்ளே போகும்போது மேலேருந்து பார்த்தேன் பேக் ஷாட்டு. ஒரு தடவை பார்த்தேன் இப்படி பேக் ஷாட்டில் இறங்கி அப்படி டக்குன்னு உள்ளே போயிடுவார் என்ட்ரன்ஸில். அது என்னடா மூஞ்சி பார்க்க முடியலையே அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் ஒரு தடவை தைரியத்தை வரவழைச்சிட்டு
ம். அவர் இறங்கி படி ம். அந்த என்ட்ரன்ஸ் போகும்போது வாத்தியாரே அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டேன். ஆ. அவர் நின்று அப்படி ஷாக் ஆகி திரும்பி அப்படி பார்த்தாரு. நான் போய் மேலேருந்து கை காமிச்சேன். பக்கத்து வீட்டு மாடி, ஆப்போசிட் வீட்டில் ஆப்போசிட் வீட்டு மாடி. ரோட்டில் அந்த சைடில் வந்து ஓ, அவருடைய புரியுது. ஆஃபீஸ், இந்த சைடில் தான் நாங்கள் இருந்த அந்த டெனன்ட்ஸ் ஒரு 3 வீடு இருந்தது. ம், ம், அந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் கார் ஷெட்டு. ம், அந்த கார் ஷெட்டில் மெக்கானிக் ஷாப் நடத்திட்டு இருந்தேன். ம், ஸோ இந்த வீட்டு மாடியிலேருந்து கூப்பிட்டேன். ம், திரும்பி அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணுன்ற, அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ம், அப்படி சிரிச்சுட்டு பார்த்துட்டாரு. பார்த்துட்டேன் அப்படின்னு. ம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ம், கை காமிச்சு சிரிச்சுட்டு போயிட்டாரு. ம். அதுக்கப்புறம் இது லாங் ஷாட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஷாட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. ம், அப்போ வந்து அந்த பஸ்ஸு வந்து நிற்கும் ம், டூரிஸ்ட்டுக்கு. வந்தோடனே அவர் தலைவருக்கு அவர் சொல்லி அனுப்புவாங்க, ம், இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸு ஏதாவது நிறைய கிராமங்கள்லேருந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வரும் இல்லையா. அப்போ அவர் மாடியிலேருந்து இறங்கி வந்து அந்த முன்னால் ஒரு சின்ன இதில் என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அது கிட்ட நின்றுருப்பார். இவங்கெல்லாம் கீழே லைனாக நிற்பாங்க. ம். இந்த காரெல்லாம் நிற்கிற இடத்துல எல்லாம் லைனாக நிற்பாங்க. இவர் வந்து பார்த்து எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு போவார். இது ரெகுலராக நடக்கும். ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், இந்த கூட்டத்தோட ஓட்டமாக உள்ள போயிட்டேன். ம். போயிட்டு க்ளோஸாக பார்க்கலான்னு எல்லோரும் நின்றுருக்கும்போது நானும் முண்டி அடிச்சுட்டு முன்னால் போயிட்டேன். நின்றுட்டு அப்படியே பார்த்தேன். அப்புறம் அவர் வந்து எந்த ஊர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கூட்டத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து அவர் பேசுவார். கூட்டத்துக்கு வந்து பேசுவார். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. குழந்தைங்க இருந்தால் நல்லா படிங்க அப்படிம்பாங்க. பெரியவங்களா இருந்ததுன்னா எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஊரில் எல்லாம் வசதியாக இருக்கா, எதாவது குறை இருக்கா என்ன, சும்மா சாதாரணமாக ஜென்ரலாக ஓகே. பேசுவாங்க. சினிமா பார்க்கறது மட்டுமே இல்லை, ம், வாழ்க்கைங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக ம், ஒரு காமன் அட்வைஸாக ஏதாவது ஒன்று பேசிட்டு, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி கொஞ்சம் வேலை இருக்குது ம், மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ம், அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு அவரை பேச விட்றதுக்குள்ளே இவங்க பேசிடுறாங்க. அப்புறம் அவர் கொஞ்சம் அமைதி அப்படின்னு சொன்னால் அப்புறம் சைலண்ட் ஆகுறாங்க. ம், இல்லைன்னா ஆளால் கேள்வி கேட்பாங்கல்ல. ம், ம். இப்படி பேசிட்டு அப்புறம் நான் போயிட்டு வரட்டுமானா சரி அப்படின்னு, சரி நீ புறப்படுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எல்லோரும் புறப்படும்போது நானும் அப்படி கூட்டமாக அப்படி போகும்போது என்னை திடீர்னு பாட்டு ஏய் நெல் அப்படின்னா. அப்புறம் எல்லோரும் போய்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே ஒரு இதில் நின்னேன். ம், நீ இவங்க கூடயே வந்த என்ன? ம். இல்லை, எதிர்த்தாப்புல மாடி. ஒரு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு உங்க பேச அவருக்கு. ஆமாம். இப்போ நீ இவங்க கூட இல்லை க்ளோஸாக பார்க்கலான்னு வந்தேன் ஆ. அப்படி சிரிச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, நான் சொல்லல சினிமாக்காக வந்தேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறதுக்கு பயம். ம், இல்லை மெக்கானிக் ஷாப்பில் இருக்கேன் ம், அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் சொல்லிவிட்டு கோயம்புத்தூர் மெக்கானிக் ஷாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த க்ளோஸாக பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அப்புறம் அதுக்கப்புறம் ரெகுலராக அவர் அங்கே வந்து மேலேருந்து மாடியிலேருந்தோ இங்கே வந்தோ ம், அப்படி பார்த்துட்டு போகிறதுங்கிறது தான் பழக்கம். ம், அப்புறம் நான் சினிமாக்காக முயற்சி பண்ணி சினிமாவில் வந்ததுக்கப்புறம் ம். எனக்கு இருந்த அபிமானத்து காரணமாக ம், என் படங்களில் பூரா அவருடைய ஏதாவது ஒரு ஸ்டில்லு வரும். என் படம் எங்காவது நான் இருக்கிற இடத்துல ஸ்டில்லு வரும். Okay. இல்லைன்னா படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு வரும். ம். இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுடைய முகம் அவருக்கு தெரியும், ஆனா நெருங்கிய அந்த தொடர்பு இல்ல. இல்லை, நீங்க சினிமா துறையில வளர ஆரம்பிச்சிட்டீங்க. வந்துட்டேன். வந்து வளர ஆரம்பிச்சோடனே அப்போ அவர் இப்போ கவனிக்க ஆரம்பித்தார். ம், என்னுடைய படங்களில் பூரா அவர் சம்மந்தப்பட்டது ஒன்று ஃபோட்டோ மாட்டியிருக்கோம், இல்லைன்னா அவர் சம்மந்தப்பட்ட பட காட்சிகள் வரும், ம், வசனம் பேசுகிற மாதிரி வரும், ம், பாட்டு சீக்வன்ஸு ஏதாவது ஒரு இடத்துல நான் எங்கே ஒரு இடத்துல அந்த அந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை அடாப்ட் பண்ணி பண்ணுவேன். ம். இது படங்கள் நல்லா ஓடுது. அப்புறம் படத்தில் வந்து அவர் உங்களை அடிக்கடி காமிச்சிட்டு இருக்காருங்கிறதுலாம் அவருக்கு போயிருக்கு. ஓகே. ஸோ மௌன கீதங்கள் வரைக்குமே அப்படி வர 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 என்னுடைய பேரும் பாக்யராஜுங்கிறது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுல்ல. ம், அப்போ அவருக்கும் வந்து அவர் படங்களில் பூரா என்ன வச்சுட்டு இருக்காருங்க போது யார் என்ன அப்படிங்கிறது அவரும் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ம், அப்புறம் பின்னால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ம். அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், ஃபங்க்ஷன் அது இது ஓகே. அந்த மாதிரி இதில் அப்ப பார்க்க. இத ரிமெம்பர் பண்ணாரா அவரு? நீங்க ஒரு பையனா வந்து அவரை பார்த்தது, இப்ப நான் வளர்ந்து இல்லை ஒரு இல்லை நடிகரா இல்லை இருக்கேன். அதெல்லாம் நான் ஒன்றும் பேசல. ஏன்னா ஒரு லாங் கேப் இருந்தது இல்லையா. ஓ, அப்ப மறந்துருப்பாரு. சினிமாக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்ததுனால ஓகே, அதை நான் சொல்லிக்கல. ஓகே. ம், ஆற்காடு முதல் சீட்டில் இருந்தேன் நான் கொஞ்ச நாள். ம், அப்போ அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ம். மட்டும் சொல்லிக்கிட்டு. ம், நான் அவர் டெய்லி அந்த ரோட்டில் எத்தனையோ போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு இல்லையா.
அப்புறம் சினிமாக்களில் வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் தான் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அவர் சொன்னார், பாக்யராஜ் அவர்கள் இங்கே வந்து தான் எனக்கு என் மேல் அபிமானம் அப்படிங்கிறது கிடையாது, அவர் ஊர்ல இருந்தே என்னுடைய ரசிகராக இருந்திருக்காரு. கேவிகே சாமி படிப்பகம் அப்படிங்கிற என்னுடைய எம்ஜிஆர் மன்றத்தில் வந்து அவர் ரசிக மன்றத்தில் அவர் உறுப்பினர், அவருடைய உறுப்பினர் எண் இது அப்படின்லாம் ஒரு மீட்டிங்கில் வந்து சொன்னார். என்னென்னா நம்மளை பற்றி அவ்வளோ விசாரித்து யார் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மீட்டிங்கில் பேசுவோம். உங்களுக்கே சர்ப்ரைஸ் அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிட்டேன். அப்புறம் படங்களில் வந்து படம் பார்க்கறதுக்காக கூப்பிடும்போது அப்படி பழக்கமாச்சு. இப்படி தான் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவர் வந்து கூப்பிட்டோம்னா உடனே வருவார், வந்து படம் பார்ப்பார், பார்த்துட்டு பிடிச்சிருக்கு என்ன அதுங்கிறதெல்லாம் சொல்லி பாராட்டிட்டு போவார். ஸோ இந்த சினிமா தொடர்புகளே அப்படி இருந்துட்டு இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் உங்களை மட்டும் வாரிசுன்னு அறிவிச்சதா ஒரு தகவல். என்ன வாரிசுன்னு அறிவிச்சார்? அரசியல் வாரிசா இல்லை சினிமா துறை வாரிசா? இல்லை, அவர் வந்து ஜென்ரலாக வாரிசு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அதுக்கப்புறம் தெளிவுபடுத்தினார். என்னென்னா, நான் கலை வாரிசு, சினிமாவில் நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணியிருக்காரு அவர். நான் ரொம்ப டைம் எடுத்து பண்ண வேண்டியது, டைம் எடுத்து ஒரு பெரிய எனக்குன்னு ஒரு மாஸ் வந்தது, அதெல்லாம் வந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே பாக்யராஜ் கிடச்சிதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காரு, அவ்வளோ திறமைகள் இருக்குது, அதனால் நான் கலை வாரிசு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நாள் கழித்து ஒரு மீட்டிங்கில் சொன்னார். நானும் அப்போ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அவர் வாரிசுன்னு சொன்னால் என்ன வாரிசுன்னு சொன்னேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அது சாதாரண வேர்டு இல்லை அந்த வார்த்தைங்கிறது. ஸோ சென்னைக்கு வந்து நம்ம சினிமாவில் வந்ததுங்கிறது ஒரு சாதனைனா அதை விட மிகப்பெரிய சமாச்சாரம். சினிமாவில் அவர் வாயால் வந்து அவர் அந்த வார்த்தை டைமில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஆமாம், அந்த வார்த்தை சொன்னது அப்படிங்கிறது. அப்புறம் நானே நினைச்சு சந்தோஷப்பட்டு, என்ன எங்கள் அம்மா பாக்யராஜ்னு பேர் வச்சுது, சரி பாக்கியம் அப்படிங்கிறது வந்து கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உண்மையிலேயே பாக்யராஜ்னு பேர் வச்சது கரெக்டு தான். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் வந்து அந்த பேர் வைக்கும்போதே அவங்க மனசுக்குள்ளே என்ன விழுந்ததோ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு. தனிப்பட்ட முறையில் நிறைய பேசுவீங்களா? அந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சது எம்ஜிஆர் அவர்கள் கூட கலந்துரையாட, பர்சனல் கான்வர்சேஷன் நிறைய நடக்கும். இதுக்குன்னு போய் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கு போய் இதுக்குன்னு போய் பேசிட்டு இருக்க முடியாது. படத்துக்கு அழைக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு போகும்போது அப்போ வந்து கேட்பாரு, சினிமாவை பற்றி, சினிமா உலகத்தை பற்றி ஏதாவது சொல்லுவார். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் கூட அது கூட ஒரு பை ஆக்சிடெண்ட்டாக அது நடந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அவர் இதுக்காக பிளான் பண்ணி பண்ணாருங்கிறத விட பை ஆக்சிடெண்ட்டாக நடந்துச்சு. ஏன்னா சினிமாவை நேசித்தது தான் அவர் ரொம்ப அதிகம். எதை வச்சு சொல்கிறேன்னா, சும்மா நாங்கள் போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அது ஒரு பாட்டு கேளு அப்படின்பாரு. திடீர்னு பாட்டு போட்டு கேட்க சொல்கிறான்னு போட்டோம்னா ஒரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸ்டார்ட் ஆகும்போதே இது இந்த பாட்டு தான். இப்போ வாராயன் தோழி வாராயோன்னா அந்த பாசபலர் பாட்டுனா அது அவ்வளோ ஃபேமஸான பாட்டு. டடரன் டடரன் அப்படின்னு அந்த மியூசிக் ஸ்டார்ட் ஆகணுன்னே இது வாராயன் தோழி தான் தெரியும். இப்போ அப்படியே வரும், வந்து வாராயன் தோழி வராமல் டக்குன்னு வேற ஒரு பாட்டு வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், அட என்னடா அந்த மியூசிக்காக இருந்தால் ஆனால் பாட்டு வேற வருது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி இந்த பல்லவி முடிஞ்சு வந்து வர்றதா மியூசிக் அது இல்லவே அப்படின்னா வேற ஒரு பாட்டோட மியூசிக்காக இருக்கும். அப்புறம் அது முடிஞ்சோடனே அந்த சரணம் வராங்க, வேற ஒரு பாட்டோட சரணம் வரும். இப்படி ஒரு உட்காந்துக்கிட்டு நைட்டில் டைம் ஒரு மணி தூக்கமெல்லாம் வரல, 12:30 மணி 1 மணிக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்குது. அதனால் எந்தெந்த பாட்டு என்னென்ன ஸ்கேலு எந்த சுதி எல்லாம் ஒரே பீட்டில் வந்த பாட்டு இது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்டில் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை இது கூட ஃபிட் பண்ணி இது அது கூட ஃபிட் பண்ணி இவர் புதுசாக ஒரு பாட்டு மாதிரி நம்மளுக்கு போட்டு கேட்பாரு. அது என்னென்னா அவர் அந்த அளவுக்கு அவருக்கு ரசனை சினிமாவில் பாடல் காட்சிகள்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவர் அவ்வளோ ஈடுபாடோடு இருந்ததுனால சினிமா சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி சினிமா ஈடுபாடுகிட்டு இருந்தார். அதனால் சினிமா ஆட்களை சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவார், படங்கள் எல்லாம் பார்ப்பார், எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவார். அதான் சினிமாவை ரொம்ப ரசித்து சினிமாவை ரொம்ப லைக் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கனால வேறு எங்கே கொண்டு போய் விட்டாலும் அதை விட முடியாது. இப்போ நான் ஒரு தடவை பாம்பே போயிருந்தேன். ராஜ் கபூர் அவர் வந்து உலகம் பூரா பேர் வாங்கினவர். அவர் போனி கபூர்
இதை பேசிட்டு அப்படியே போகும்போது போனி கபூர் சார் எக்ஸ்கியூஸ் மீ என்னென்ன அங்கிள் ஒரு செகண்ட் பாட்டு போயிடலாமா ஒரு சின்ன விஷயம் இருக்குது அப்படின்னாரு. என்ன அங்கிள்னா அவர் ராஜ்கபூர் சார் அப்படின்னாரு. எனக்கு ராஜ்கபூர் சாருங்கிறது கேள்விப்படுறோம் இல்லையா, ஊரில் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடிருந்தே கேள்விப்படுறோம். சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன வந்து சில பேர் சொல்லுவாங்க அவர் ராஜ்கபூர் ஸ்டைல்லே இருக்கு அவர் படம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ எனக்கும் வந்து சரி போகலாம், நானும் கூட பார்க்கணும், சினிமாவில் தான் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜோக்கரு சங்கம் இன்னும் நிறைய படங்கள் வந்துருக்கு. கல்லா ஜவுர் கல்லா அந்த மாதிரி நிறைய படம் நானும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்தது. போய் இறங்கி போய் வெயிட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ராஜ்கபூர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தோடனே அங்கிள் எழுந்திரிச்சு ஒரு வணக்கம் சொன்னார், ஒரு போனி கபூர். நானும் எழுந்திரிச்சு வணக்கம் சொன்னேன். அப்போ அவர் புதுசாக இருக்கணும் என்னை பார்த்து அவர்கிட்ட கைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டார். அவர் மரியாதைக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், அங்கிள் ஃப்ரம் மெட்ராஸ் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அவர் அப்படியே கையை காமிச்சிட்டு என்னை அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு டார்லிங் 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 அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. ஏன்னா அந்த படம் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்காரு. என் பேரெல்லாம் முதல்லேருந்தே கேள்விப்பட்டிருக்காரு. இங்கே இப்போ யார் வந்து சினிமாவில் வித்தியாசமாக இருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய படங்கள் எல்லாம் ஒரு நாலேஜுக்கு போயிருக்கு. அப்போ என் படங்கள் எல்லாம் ஒன்றுடாமல் பார்த்துருக்காரு. இந்த டார்லிங் டார்லிங் படமும் பார்த்துருக்காரு. ஸோ அதனால் என்னை கை காமிச்சிட்டு டார்லிங் டார்லிங் டார்லிங்னாரு. எங்கேயோ இருக்கார் அவர். அவருக்கெல்லாம் நமக்கு தமிழ் ஏன்னா இப்போல்லாம் வந்து டிவி அது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியும். அப்போல்லாம் வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கே தெரியாது, பாம்பே இதெல்லாம் என்ன தெரிய போகுது, நம்மளுக்கு பாம்பேக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லி உங்கள் படங்கள்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். எது சொல்ல வரேன்னா அவர் சினிமாலேருந்து ரிட்டையர்ட் அப்போ இருந்தாலும் கரண்ட்டில் யார் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அது தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அது யார் என்ன எதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு பாருங்கள். அந்த ரசனை அப்படிங்கிறது சினிமாவில் அந்த லைஃப் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஸோ அதனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் என்னதான் அவர் புரட்சி தலைவராகி இது பண்ணி அவர் சிஎம்மாக இருந்து அடுத்தடுத்து சிஎம்மாக வந்துக்கிட்டே இருந்தால் கூட அவருக்குள்ள ஒரு அந்த கலைஞன், சினிமா கலைஞன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹீரோங்கிறது, அந்த டைரக்டர் ரைட்டர்னு அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு இது வந்து கடைசி வரைக்கும் அந்த கலா ரசனை அப்படிங்கிறது அவர் இருந்துக்கிட்டே இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு இது. உங்களை தனிப்பட்ட முறையில் எப்படி கூப்பிடுவாருங்க சார்? என்ன பாக்கியம் அப்படின்னு தான் கூப்பிடுவார். என்ன பாக்கியம் பாக்கிட்டாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவார். நீ வா போன்னு தான் கூப்பிடுவாரா உரிமை எடுத்து? மீட்டிங்கில் பேசும்போது அவர்கள் அப்படின்னு தான் பேசுவார். எங்கிட்ட பேசும்போது எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒரு உரிமையோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுவாங்கல்ல பெரியவங்க, அந்த மாதிரி தான் பேசுவார். உங்களை படத்தை எல்லாம் பார்த்து அப்பப்போ பாராட்டுவார், நீங்கள் அடிக்கடி போட்டு காட்டுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் முதலமைச்சரான பிறகு அவர் விட்ட ஒரு படத்தை நீங்கள் தொடர்ந்ததா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ என்ன நடந்தது? இல்லை அவர் விட்டான்னா அவர் சிஎம் ஆகிட்டார். ஸ்ரீதர் சார் டைரக்ஷன் பண்ணி ஒரு படம் அண்ணா என் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆனால் அது வந்து இவர் சிஎம் ஆனதுனால திடீர்னு இன்பிட்வீனில் எலெக்ஷன் வந்து சிஎம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மக்கள் மேட்டரை விட்டுட்டு நம்ம சினிமா அப்படி இப்படின்னு வந்தால் அது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ரூல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. பட் அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது இல்லையா சிஎம் ஆனோடனே, அதனால் இந்த படம் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படி இதாகிப்போச்சு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் ஒரு 10-15 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டார் அந்த காலத்துலேயே. அதனால் அவர் எங்கே பார்த்தாலும் 15 லட்ச ரூபா அப்படி செலவு பண்ணிட்டேன், என்ன பண்ணுன்னு தெரியல. அவர் சிஎம் ஆகிட்டாரு, என்ன போய் பேசுறது கூட எப்படி போய் கேட்குறது என்னன்னு தெரியல. நமக்கே தெரியுது இப்போ போய் என்னன்னு சொல்லி கேட்க முடியும்ட்டு. ஆனால் 15 லட்ச ரூபா இப்படி லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ எனக்கு அதே மாதிரி இப்படி ஒரு ப்ரொடியூசர் இப்படி சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவர் படம் வந்து ஒரு நாளை ரெடி எடுத்தது கையில் வச்சு. அப்புறம் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்ன, அவர் வச்சு எம்ஜிஆர் படங்களில் சம்பாதிச்சவங்க அவங்களுடைய தலைவர் படத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுங்கிறது ரொம்ப ரேர். அப்புறம் என்ன ஏதோ யாரோ ஒருத்தர் மூலமாக சந்திச்சு சார் இது எதாவது பண்ண முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், சரி இந்த ஐயா ரெடி இருக்குது, இனிமேல் அவரை போய் கேட்டுருக்க முடியாது நடிங்கன்னு சொல்லிட்டு சிஎம் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி நான் கதையை வேறு ஏதாவது ஃபார்ம் பண்ணி தர்றேன், வேறு யாராவது ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சுட்டு நீ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த படம் ஐயா ரெடி பார்த்துட்டு நானும் இது சொன்னேன். அதுக்குள்ளே அவர் பர்மிஷன் வாங்குறதுக்காக உடனே அவர்கிட்ட போயிட்டார்.
எம்ஜிஆர் அவர்கிட்ட. ஆமாம், போய் பாகிராஜ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாருங்க. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவர் பண்ணிடுவாருன்னு. முதல்ல பாகிராஜ் வர சொல்லு அப்படின்னு சொல்லி வர சொன்னேன். என்ன சொன்னாங்க அவர்கிட்ட, இல்லைங்க நஷ்டம்ன்ட்டு உங்களை வச்சு நஷ்டம்னு ஏன் சொல்லிட்டு இருக்கணும், வேற மாதிரி ஒன்று பண்ணி வேற ஒரு ஹீரோ வச்சு நடிக்க வச்சோம்னா போட்ட காசு எடுத்துடலாமா நான். அது என்ன வேற ஹீரோ, ஏன் நீ நடிக்க மாட்டியா, நீ டைரக்ட் பண்ண மாட்டியா, நீங்க யாரையும் ரெஃபர் பண்ணீங்களா? ஓ வேற யாராவது ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு ஆரம்பித்தேன். அது வந்து அவர் சும்மா பேருக்கு ஒரு ஆள் பேர் சொல்லி இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் இமேஜ் அப்படிலாம் நான் விட்டு தர மாட்டேன், அது நீ பண்ணா பண்ணு, இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது குப்பையில் கிடக்குது, நான் வேணா அந்த 15 ரூபா லாஸுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. நீ பண்ண முடியும், நீ பண்ணு, இல்லை கொஞ்சம் ஆக்ஷன் அதில் ஒரு ஏன் தூரில் என்ன போச்சு, நீ ஃபைட் எல்லாம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிட் ஃபைட் பண்ணலையா, மற்ற படத்தில் ஃபைட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதனால் முடியும் நீ செய் அப்படின்னாரு. சரி செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பின் வாங்கக்கூடாது. அப்புறம் நான் ரெடி பண்ணிட்டு போனேன். அது போகும்போது கூட அவர் வந்து டிசைன் கொண்டு போய் காமிச்சு அவர்கிட்ட ஓகே பண்ணிட்டு பூஜை டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டிசைன் பேப்பரில் ஃபுல் பேஜ் டிசைன் காமிக்க போனோம். அப்போ டிசைன் பார்த்து நல்லா இருக்குன்னு அவர் திடீர்னு என்கிட்ட கேட்டார். என் தங்கச்சிக்கு ஒரு குழந்தை தான் நம்பியார் கெடுத்துட்டாரு, அந்த ஒரு குழந்தை, ஸோ தங்கச்சிக்கு எப்படியா லைஃப் இது பண்ணணும், அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் கதை அமைப்பு. இன்னும் 2 ரோல் இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னு. இல்லை நான் டூயில் ரோல் பண்ணேன், ஒரு குழந்தை தானே அப்படின்னு. இல்லை நான் டூயில் ரோல் பண்ணேன், அது எப்படி அப்படின்னா, இல்லை நான் கதை வேற மாதிரி இருந்தேன். ஒன்று பிஏ கூப்பிட்டாரு, ஒரு 1/2 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம், நான் அவர்கிட்ட கதை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் எல்லாத்தையும். சிஎம் ஆஃபீஸில் நடக்குதா வீட்டில்? சிஎம் ஆஃபீஸில். அப்புறம் சரின்னு சொல்லி வீடாக இருந்தால் கூட வீட்லேயும் ஆஃபீஸ் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குமில்ல கொஞ்சம் நேரம் வரைக்கும், கோட்டைக்கு போகிற வரைக்கும். இல்லை அதை தாண்டிய பரபரப்பு வந்து கோட்டையில் இருக்கும். கோட்டையில் என்ன நம்மளும் அதை கொண்டு போய் காமிக்கிறதுக்கு அங்கே போக மாட்டோமே, வீட்டில் இருந்தால் தான், வீட்டில் ஆஃபீஸில். அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லி அப்புறம் கதையை சொன்னேன். அப்புறம் கேட்டு ரொம்ப ரசிச்சார். என்ன டூயல் ரோல் பண்ணதுக்கு காரணம் சொன்னேன். ஒன்று வந்து என்னோட மாமூல் டைப்பில் காமெடியாக வந்துட்டு இருக்கோம் அந்த வீராசாமிங்க கேரக்டர். இன்னொன்று வந்து உங்களை மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் அதெல்லாம் வரும் அந்த ராமுங்கிற கேரக்டரில். அது ஸோ அதில் ஃபைட்டு கிட்டலாம் வச்சுட்டா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி மாற்றி பண்ணியிருக்கேன். சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பூஜைக்கெல்லாம் வந்தார், பட் நமக்கு கொடுத்து வைக்கல. படம் ரிலீஸ் அப்போ அவர் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களை படம் பார்த்து நிறைய கரெக்ஷன் சொல்லுவாரா, எப்படி பாராட்டுவார்? நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லா சொல்லுவார். இப்போ டார்லிங் கூட பார்த்துட்டு ஏன் கிளைமேக்ஸில் ஃபைட் வைக்கல அப்படின்னாரு. இந்த கதைக்கு ஃபைட் வேணுமா அப்படின்னு யோசித்தேன், லவ் ஸ்டோரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த சுமன் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், ஒரு 2 அடியாவது அவனை அடிச்சிருக்கணும் நீ, அப்போ தான் ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு நிறைவாக இருக்கும். இவ்வளோ தப்பு பண்ண ஒரு கேரக்டரை ஒன்றும் பண்ணாமல் பனிஷ்மெண்ட் பண்ணாமல் அப்படி விட்டுறக்கூடாது. இல்லைங்க அவங்க அப்பாவே திட்டாருல்ல, இருந்தாலும் இன்னும் இவ்வளோ இன்சல்ட் பண்ணதுனால ஒரு ஹீரோவை ஆடியன்ஸுக்கு அது ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும். அவனை ஒரு 2 அடியாவது நீ அடிச்சிருக்கணும். ஃபைட்டு எதுக்குங்க, அவங்க கரத்தை எல்லாம் தெரிஞ்ச ஆள், ஊருக்கெல்லாம் தெரியும் அவங்க கரத்தை பிளாக் பெல்ட் அப்படிங்கிறது. அது எதுக்கு அவங்க கூட ஃபைட்? அவன் பிளாக் பெல்ட்னா நீ ஹீரோயா? ஒரு ஹீரோ 10 பேர்த்து அடிக்க முடியும் தெரியுமல்ல. நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ஜனங்க அதை எதிர்பார்ப்பாங்க, அதனால முடியும். சாதாரணமாக ஒரு ஃபைட்டுன்னு வந்துட்டான்னு சொன்னோன்னா 10 பேர்த்து அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல இருக்கிற தில்லு தான் காரணம். அதனால அவங்க கூட 2 ஃபைட், அவங்க பிளாக் பெல்ட்னா அது வெளியே இருந்துட்டு போட்டோம். நீ சினிமாவில் நீ ஹீரோங்கும் போது அவங்க கூட ஒரு 2 அடியாவது அவனை அடிச்சிருந்தா தான் ஆடியன்ஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு. அப்போ நான் சிரிச்சுக்கிட்ட. சரி அவருடைய இது வந்து ஃபார்முலாவில் அவர் சொல்கிறாரு. நம்பியார் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட எல்லா படத்துலையும் வில்லனா வருவார், அது எல்லாத்துக்கும் ஃபெமிலியர். அதில் வந்து மாற்றி நடிக்க வச்சேன். நம்பியாருன்னே முதல்ல மாட்டேன்ட்டார். என்னென்ன ஐயோ நான் நல்லவேன்னு சொன்னால் யார் ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க, நீ விளையாடுறியா, நீ படமே ஓடாது, நம்பியார் போய் நல்லவேன்னு சொல்கிறேன், உனக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னாரு. இல்லைங்க ஜனங்க லைக் பண்ணுவாங்க, அது அவரு கூட இருக்கும்போது வில்லனுங்கிறது ஓகே. என் படத்தில் வந்து கேரக்டர் இப்படி இருந்தால் வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப சொல்லி அதுக்கப்புறம் அவர் அரைகுறை மனசோடையும் நடித்தார். அதுக்கப்புறம்
அடிக்கும்போது அந்த பாட்டு வச்சேன். பாடுற மாதிரி அந்த தொகையில ஸ்டார்ட் பண்ணுவார். மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையை எதிர்த்தவனா அப்படின்னு ஒன்று என் கூட இருக்கவங்க எல்லாருமே சார் எம்ஜிஆர் ஒத்துக்க மாட்டாரு, தலைவருக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப சங்கடப்படுவார். மன்னாதி மன்னா சிம்பாலிக்கா அவரை குத்துற மாதிரி இருக்கு. மன்னாதி மன்னனுக்கு டைரெக்டாக அவர் மன்னாதி மன்னனையை பார்த்தவனா, அந்த மதுரை வீரனையை எதிர்த்தவனா அப்படின்லாம் வந்தால் அவர் ஃபீல் பண்ணுவார். டே இல்லைடா நான் என்ன சொல்ல வரேன்னு நம்பியாரன்னு ஆங்கிளில் பாருங்க. ஸோ படத்தில் மட்டுமே அவர் காமெடியோடு செஞ்சுட்டு வர்றாரு. ஸோ அது அவர் வாயிலேருந்து வர்றது அந்த வார்த்தையெல்லாம் வந்ததுன்னு சொன்னோம்னா ஆடியன்ஸ் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் சொல்கிறான்னு சொல்லி சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அப்படின்னா இல்லை சார் ஜார் கோச்சுக்காருண்ணா சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அப்பேற்பட்ட என்ன படுவாவி பசங்க பஞ்சாயத்தில் நிற்க வச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த மன்னாதி மன்னனையே பார்த்தவனா நான் இப்படி உட்காந்துருக்கேன், எம்ஜிஆர் இப்படி உட்காந்துருக்காரு, தொடையில் அப்படி தட்டி சிரிக்கிறாரு அப்படி சிரிக்க ஆரம்பிச்சார். அப்பேற்பட்டவன் என்னன்னா நான் போட்டு தட்டி தட்டி கடைசி வாயில் வச்சுட்டு அவர்னால அந்த சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு தூரம் ஒரு நம்பியார் அப்படி பார்த்ததுங்கிறது அவருக்கு பெரிய காமெடி. இந்த லைன் எல்லாம் இப்படி போட்டு பாட்டெல்லாம் வச்சதுனால அதை ரொம்ப ரசிச்சு இது பண்ணி லைக் பண்ணாரு. ஸோ நம்பியார் நீங்க பயந்துகிட்டே உட்காந்துருந்துருப்பீங்க பக்கத்துல. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்க சொல்லிட்டாங்களே. மத்தவன் தான் அப்படி சொன்னாலே அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு தான் அப்படி வரும்போது என்ன ரியாக்ஷன் பண்ண போறாரு இருந்தேன். அப்படி சிரிச்சுட்டு தொடையை தட்ட ஆரம்பிச்சாரு பாருங்க. இந்த பாட்டு முடிவு வரைக்கும் இல்லை. ஸோ அவ்வளோ தூரம் லைக் பண்ணாரு. எனக்கும் நம்பியார்னு போட்டு அந்த படம் செய்யும்போது நிறைய விஷயங்கள் அப்பப்போ உங்காடுன்னு தான் சொல்லுவார் அவர். ஏன்னா எனக்கு ரொம்ப அபிமானம் தெரியுதுனால அதில் ஒரு ஃபைட் அப்போ நாங்கள் பேசிட்டு அந்த நம்பியார் அன்னைக்கு எனக்கு ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்போ அந்த ஃபைட் சீன் எப்போ எடுக்கிறோன்னா தூரத்துலேருந்து அப்படியே பார்த்துருந்தார். ஏப்பா ஏதோ ஃபைட்டுன்னு பேசிட்டீங்க, என்ன ஃபைட்டு இது அப்படின்னாரு. சார் உங்களுக்கு தான் அப்படின்னு வந்தார். நீ என்கிட்ட முதல்ல சண்டையெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்லாம் சொல்லி சொன்னேன். இப்போ என்ன சண்டைன்னா நீங்கள் எம்ஜிஆர் அதில் எல்லாம் நடித்த மாதிரி அந்த மாதிரி அந்த டைப் இல்லை, இது வேறு மாதிரி ஒரு எமோஷனலாக ஒரு ஃபைட் வருதுண்ணே அப்படின்னு சொல்லி. சரியா சண்டை போடுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. அவர் முதல்ல போனோன்னுமே சிரிச்சுக்கிட்டு கேட்டது என்ன படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னையுமே ஏப்பா நான் எம்ஜிஆர்கிட்ட அடி வாங்கினது பட்டாது, சிவாஜிகிட்ட அடி வாங்கினது பட்டு உங்கள்கிட்ட எல்லாம் அடி வாங்கணும் ஐயா, இன்னைக்கு போய் உங்ககிட்ட எல்லாம் அடி வாங்கணுமா அப்படின்னு. அண்ணே அந்த மாதிரி வில்லன் கேரக்டர் கிடையாதுண்ணே, இது நல்ல வேணாம், அப்போ வேண்டவே வேண்டாம் போயிரு அப்படின்ட்டாரு. ஸோ அதனால அவர் முதல்ல ஒத்துக்கல. அப்புறம் இப்போ என்ன ஃபைட் இருக்குன்னா இல்லைன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு ஃபைட் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு எமோஷனலாக இருக்கும் அந்த ஃபைட்டு. அது சரி அது என்னென்னமோ ஸ்டிக்கெல்லாம் வச்சு பண்ணேன். ஆமாண்ணே அது நீங்கள் பட்டி வச்சிருக்காரு, அதனால ஸ்டிக் ஃபைட் இருந்தால் சிலம்பம் எனக்கு வராது, சிலம்பம் என்னை விட்டுரு. இன்னும் எத்தனை படத்தில் நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் கூட நீங்கள் ஃபைட் பண்ணும்போது சிலம்பம் அதெல்லாம் எல்லா ஃபைட்டும் பண்ணுறீங்க, எல்லா ஃபைட்டும் பண்ணுவேன், சிலம்பம் எல்லாம் இல்லைண்ணே நீங்கள் சிலம்பம் நல்லா சுற்றி நான் பார்த்தியோ அது உங்கால் பண்ணுற வேலையா, எனக்கு மட்டும் ஒரு க்ளோஸ்அப் வைப்பார், ஒரு தடியை கொண்டு வருவார், இப்படி சுற்றி இப்படி சுற்றும்பார், இப்படிம்பார் அப்படி திரும்பார், இப்படி எதையாவது ஒன்று பண்ண சொல்லுவாரியா. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவேன், அப்புறம் நான் போயிடுவேன். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு அப்புறம் நான் டப்பிங் பேசும்போது ஃபைட்டு பார்த்தா நானே ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டியூப்பை வச்சு எனக்கு க்ளோஸ்அப் மட்டும் எடுத்துட்டு அவர் எல்லாமே பண்ணுவார். அவர் நான் ஸ்வாடு ஃபைட் பண்ண சொல்லு, நான் அவருக்கு கூட ஈக்குவலாக நான் ஃபைட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்வாடுங்கிறது கத்துச்சு என்னங்கிறது அந்த காலத்துல நான் கற்றுக்கிட்டேன். ஹேண்ட் ஃபைட்டு நான் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதுல எல்லாமே ஹேண்ட் ஃபைட்டும் பிரமாதம் பண்ணுவேன். இந்த சிலம்பு நான் கற்றுக்கல, அதனால வராது அப்படின்னு சொன்னால் அவர் படத்தில் அது சிலம்பு வரணும் அப்படின்ட்டு என்ன சும்மாவாது இப்படி சுற்றி இப்படி திரும்ப அப்படி திரும்ப இப்படி திரும்ப இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு என்னென்னமோ பண்ண சொல்லி ஒரு அரை மணி நேரம் நம்ம எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாரு. ஃபைட் நல்லா இருக்கும் போங்க நல்லா வரும். எங்கடா ஃபைட்டு வரும் அப்படின்னா டியூப் வச்சு எனக்கு எடுத்த க்ளோஸ்அப்பு அவ்வளோ பிரமாதமாக மேட்ச் பண்ணார். அதுதான் உங்கள்கிட்ட கெட்டிக்காரத்தனம். அவருக்கு டியூப்புங்கிறது மட்டுமே இல்லை, அதை கரெக்ட் பண்ணிக்கிறது மட்டுமே இல்லை, இன்னொருத்தர் கூட ஒருத்தருக்கு முடியலன்னா அவருக்கும் டியூப் வச்சு அதையும் ரொம்ப பிரமாதமாக பண்ண முடியும். அந்த டெக்னிக்கல் எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருடைய கெட்டிக்காரத்தனம். அதனால் எனக்கு சிலம்பு வராது, நீ அப்படி எதாவது பண்ண முடிஞ்சதுன்னா நீ பண்ணிக்கோ
ம். எடிட்டிங்கில் எதாவது பண்ண முடிஞ்சுன்னா வேணா ஃபைட் வச்சுக்கோ, ம். இல்லைன்னா ஹேண்ட் ஃபைட் மாதிரி எதாவது வச்சிரு, சிலம்பங்கிறது வேண்டாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். ம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா அவருடைய டெக்னிக்கலில் எந்த அளவுக்கு அவர் கெட்டிக்காரத்தனம் அப்படிங்கிறது வந்து ம். ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு சமாச்சாரம். அப்புறம் ஒரு நாள் சாதாரணமாக போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சீன் பேசிட்டு போய் ஒரு நாள் என்னன்னு தெரியுமான்னா, ம். ஏதோ நாடோடி மன்னன்னு சொல்லி படம் வந்தோடனே ம். அந்த படத்தை பற்றி ஏதோ டாக்கும் ம். கிளைமேக்ஸ் ஃபைட்டு பீச்சில் ம். கடற்கரை ஓரமாக ஃபைட்டியா, எனக்கு ட்ரெஸ்ஸு வந்தது. ம். அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருந்தது, அவ்வளோ பெருமையாக இருந்தது. ம். அவ்வளோ ரிச்சாக, அவ்வளோ ஃபிட்டிங்காக, எனக்கு டைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அவருக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ அது நல்லா அந்த ஃபிட்டிங்காக, ஸோ அப்படி நின்று நான் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கம்பீரமாகவும் அவ்வளோ ட்ரெஸ்ஸு ரொம்ப மேட்சாக அழகாக அப்படி ரிச்சாக இருந்தது. அப்புறம் சரின்னு கிளைமேக்ஸில் போய் கார் விட்டு இறங்கினேன். ஸ்பாட்டுக்கு போனேன், எம்ஜிஆர் நின்றுட்டு இருந்தார். நான் போய் ஒன்றா எம்ஜிஆர் இப்படி பார்த்தாரு, ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். அப்படி என்ன பார்த்தாரு மேலேருந்து கீழே வரைக்கும். அப்புறம் யாரையோ கூப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து என்கிட்ட அண்ணன் இன்னைக்கு ஃபைட்டு இல்லை சார், இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலான்றாரு. நான் எனக்கு திக்குன்னுது என்னென்னா, நானே என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நான் அவ்வளோ இதாக நினச்சேன். எம்ஜிஆர்னால தாங்கிக்க முடியுமா? அவருக்கு படத்துக்கு ஹீரோ, அதுவும் இல்லாமல் அவர் வந்து ப்ரொடியூசர் வேற, அதனால் அவர் கொஞ்சம் பொறாமையாக நினச்சிருப்பாரு. இவ்வளோ இதாக வந்து என்னை விட இவ்வளோ இதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதாவது ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் வந்து வேறு ட்ரெஸ் வருதுன்னு எங்களுக்குன்னு தெரியும், ஏதாவது ஒன்றரை எனக்கு வேறு ஒன்று கொண்டு வந்துருப்பான் அப்படின்னு சொல்லி, சரி கொண்டாங்க என்ன பண்ணுறது, நடிக்கணும் போட்டு நடிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா இது அதை விட ரிச்சாக இருந்தது. அப்புறம் போட்டு பார்க்குறேன், ஃபிட்டிங் கிட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது அதை விட இது இன்னும் அவ்வளோ தூக்கலாக இருந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா அதுன்னு, இல்லை நேற்று எம்ஜிஆர் வந்து இறங்கினோடனே பார்த்தாரு, உங்கள் ட்ரெஸ் அவ்வளோ திருப்தியாக இல்லைன்னு, அதனால் நாளைக்கு புதுசு ஒன்று எடுத்து தேங்கன்னு சொன்னார். என்னப்பா சொல்கிறீங்க, ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காரு. அப்பா அவர் சொல்கிறார், இல்லைண்ணே கதை பிரகாரம் அவர் வந்து எங்களுக்கு காஸ்டியூம் கூப்பிட்டு திட்டினார். நான் வந்து சாதாரண நாடோடி தான், அவர் இளவரசன். ஸோ கதைப்படி இளவரசன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவ்வளோ ரிச்சாக இருக்கணும். நான் நாடோடி சாதாரணமாக இருந்தால் போதும், ஆனால் அவர் அவ்வளோ ரிச்சாக இருக்கணும். அந்த லுக்கு என் ட்ரெஸ்ஸு அவரும் ஒரே மாதிரி இருந்தது. அதனால தான் வேண்டான்னு சொல்லி வேறு திக்கி சொன்னேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் ஒரு தொழிலில் எவ்வளோ அவர் டைரக்ட் பண்ணுற படம், சொந்த படம், அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது. ஸோ விசுக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு கோபம் தான் வந்தது, பொறாமப்பட்டேன், தப்பாக நினச்சேன். ஆனால் அவர் தொழிலில் வந்து எவ்வளோ தூரம் ஒரு அக்கறை எடுத்துக்கிறாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம். நீ எல்லாம் லைக் பண்ணுறேன்னு சொன்னோம்னா அதுக்கு உண்டான அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்படி நிறைய அவரோட அவர் நடிச்சதுனால அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அப்பப்போ கேட்டுக்கிட்டு இது பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ரொம்ப நன்றி. வணக்கம்.